ஆண்டுகள் வாழ்ந்து விட்டார்கள். சிங்கப்பூரிலே ஒரு பிரபலியமான சிறந்த மருத்துவர்கள் இதை செப்பரேட் பண்ணி செய்கிறார்கள் என்று நம்பி அங்கே சிங்கப்பூர் சென்றார்கள். அங்கே அந்த ஆபரேஷன் டேபிளில் வைத்து செய்கிறார்கள். அவர்கள் என்ன ஒரு இதை தெரியாமல் விட்டுவிட்டார் என்றால், இந்த ஸ்கெலிட்டன் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டை ஓடு அந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையிலே ஒரு துவாரம் இருந்திருக்கிறது. ஆக நம்முடைய நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் இந்த பெண்ணுடையிலிருந்து அந்த பெண்ணுக்கும் போய்கொண்டிருக்கிறது. இதை தெரியாமல் கத்தி வைத்து விட்டார்கள் ஆபரேஷன். அதனால் இந்த டேபிளிலே, அதாவது மேஜையிலே 2 பெண்களும் இறந்து விட்டார்கள். அது ஒரு பெரிய டிராஜடி, விபத்து. ஆனால் இதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்றால், எந்த கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் ஆனாலும் ஒரே செக்ஸாக இருக்கும், ஆணாக இருக்கும் அல்லது பெண்ணாக இருக்கும், எதர் ஆண் அல்லது பெண் இருக்கும். இதற்கு காரணம் என்ன என்றால், அந்த கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் அது ஒட்டுவது எங்கோது என்றால், ஒரே கருமுட்டையில் 2 ஆணுடைய செமன் ஆர் ஸ்பெர்மட்டோசா உள்ள நுழையும் போது உள்ளே 2 ட்வின்ஸாக உருவாகிறது. சில நேரம் இந்த செல்கள் ஒன்றுக்கொண்டு ஒட்டிக்கொள்ளும் போது, வளரும்போது ஒன்று வயிறு ஒட்டி பார்க்கலாம், இந்த தோள்பட்டை ஒட்டி இருக்கலாம், இந்த மண்டை ஓடும் இருக்கலாம். ஆக அந்த எவ்ரி கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் would be the same sex because it is formed in a single ovum. அந்த ஒரே இதில் உற்பத்தி ஆவதால் தான் அது இருக்கிறது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம் என்று எனக்கு அந்த நூல் கொடுத்ததில் ஒரு 18 பக்கம் ஒரு செராக்ஸ் எடுக்க சொன்னேன். அதிலே ஒரு 500 ஆண்டுகள் பின்னோக்கி என்னென்ன நாடுகளில் ஏற்பட்ட அந்த ஒட்டி பிறந்த குழந்தைகள் எடுத்தாலும் எல்லாமே எது, அதாவது ஒன்று ஆண் அல்லது பெண், இப்படித்தான் இருக்கிறது. ஆகவே இந்த ஒட்டி பிறந்த குழந்தைகளும் எனக்கு ஒரு ஆதாரமாக கிடைத்தது. அதுக்கு காரணம் அந்த ஈரான் குழந்தைகளுடைய மரணம். இது நீங்க எழுதுறதுக்கு முன்ன எடுத்துக்கிட்ட ஆதாரம். நான் கேட்க வர்றது, சொல்லுங்க. இது உலகளாவிய இப்ப மாடர்ன் ரேஷனலிஸ்ட்ல போகும்போது இது உலகளாவிய இந்த பரவி இருக்கு. நான் கேட்கறது, படித்த மருத்துவர்கள் இந்த கட்டுரைக்கு என்ன மாதிரியான விமர்சனங்களையோ என்ன மாதிரியான வரவேற்பையோ கொடுத்தாங்கிறதுக்கு முதலில் இந்த வீரமணி ஐயா அவரிடம் ஒரு 10 பேர் அதாவது எடிட்டோரியல் போர்டில் இருக்கிறார்கள். அதிலே தலைமை வகிப்பவர் மறைந்த ஹைகோர்ட் நீதிபதி வேணுகோபால் அவர்கள். அதை அடுத்து ராஜரத்னம் என்ற ஒரு டாக்டர், அப்புறம் PhD எம்பில் படித்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். எங்கள் மதுரையைச் சேர்ந்த இளமாறன் என்ற PhD அந்த குழுவில் இருக்கிறார். அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு ராஜதுரை என்பவர் அந்த குழுவில் இருக்கிறார். இவ்வளவு பேரும் தேர்ந்தெடுத்து இது சரியா என்று தெரிந்தபின்தான் வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை வெளியிடுகிறார்கள். வெளியிடும்போது தவறாக இருந்தால் அவர்